சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி வெறித்தனமா இருப்பவங்களா? உங்களால சாதிக்க முடியும். நான் உங்களை நம்புறேன். இந்த உலகத்துல ரொம்ப மதிப்பான ஒண்ணுனா அது உங்களோட கோல். உன் கோல் என்ன, உன் வேல்யூ என்ன, உன் ட்ரீம் என்னன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா ஜஸ்ட் கெட் இட். இந்த உலகத்துல நீ பயப்பட வேண்டியது மேலே இருக்கிற கடவுளை பார்த்தோ, இந்த சமூகத்தை பார்த்தோ, சுத்தி இருக்கக்கூடிய மனுஷங்களை பார்த்தோ இல்லை. இந்த உலகத்துல நீ பயப்பட வேண்டியது உனக்குள்ள இருக்கிற அந்த ஹீரோ இந்த உலகத்துக்கு தெரியாம போயிடுமோன்னு தான் நீ பயப்படணும். நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்க வாழ்க்கை ஒரு அழகான ஆப்பர்ச்சுனிட்டி. ஜஸ்ட் ப்ரூவ் இட். இதுக்காக நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை சொல்கிறேன். ஒரு கழுகு. சாதாரணமாக கழுகு எத்தனை வருஷம் வாழும்? 60 இருந்து 70 வருஷங்கள் வாழும். ஆனால் சில பருந்து, அதாவது சில கழுகுங்க 120 இருந்து 140 வருஷங்கள் வாழுமா. அந்த பருந்து வயசுக்கு போய், அதாவது இந்த 60-70 வயசுல சாகக்கூடிய அந்த பருந்து வயசுக்கு போய் நோய்வாய்ப்பட்டு சாகாது. அது தன்னோட உணவை மேலே தூக்கிட்டு போகும்ல, அந்த நகங்கள் அது உணவை தூக்கிட்டு போய் சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த நகங்கள் வலுவிழந்து போனதுனால தானா சாகும். அதை குத்தி குத்தி அந்த நகங்கள் மூலம் அதனால குத்தி குத்தி சாப்பிட முடியாம அது அந்த நகங்கள் வலுவிழந்து பசியால சாகுமா. ஆனா இந்த 120 வருஷங்கள் வாழும்னு முடிவெடுத்ததுல அந்த கழுகு என்ன செய்யும்னா, அதனால ஒரு வயசை அடைஞ்சி, அதாவது 60-70 வயதை அடையும் போது தன்னால இனி தன்னோட உணவை தேடி சாப்பிட முடியாது அப்படின்ற ஒரு நிலை வரும்போது அது என்ன செய்யும்னா, மலையின் மேல பறந்து போய் ஒரு இடத்துல உட்காந்துக்குமா. உட்கார்ந்துட்டு அது என்ன செய்யும்னு சொன்னா, பசியில இருந்துகிட்டு தன் காலில் இருக்கக்கூடிய நகங்களை பிச்சு போடுமா. அப்புறமா தன் காய்ந்த சிறகுகள் எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போடுமா. பிச்சு போட்டுட்டு தான் அழகு இருக்குல்ல அதை அடிச்சு உடைச்சி போட்டுடுமா. அதுக்கு அப்புறமா அந்த தவ பீரியட் இருக்குதுல்ல, அதை அப்படியே கடந்துடுச்சுன்னா தன்னோட அழகு, தன்னோட சிறகு, நகங்கள் எதுவுமே இல்லாம அந்த கஷ்டமான பீரியடை அது கடக்கும் போது என்ன நடக்கும்னா, இயற்கை அதற்கு புதிய நகங்கள், புதிய சிறகு, புதிய அழக தருமா. அதை பெற்றுக்கொண்ட கழுகு மீண்டும் 60-70 ஆண்டுகள் வாழுமா. இது நமக்கு என்ன சொல்லி தருதுன்னா, இந்த ஐயறிவு படைச்ச இந்த விஷயம், அதாவது ஐயறிவு உயிரினங்கள் நமக்கு என்ன சொல்லி தருதுன்னா, ஏதோ ஒரு விஷயத்துல பலவீனம் அடைஞ்சிருக்கியா, காத்திரு, அந்த விஷயத்தை அடிச்சு முயற்சி செய், வெற்றி உனக்கு தான். சிம்பிள். இதுதான் வெற்றியோட சீக்ரெட். இதை நீ புரிஞ்சுக்கிட்டீன்னா இப்பவே எழுந்துக்கலாம். தோக்காத, ஜெயிச்சுடு. நீ தோட்டினா நீ அடுத்தவங்க சொல்ற மாதிரி வாழணும். அதை நீ ஜெயிச்சிட்டீனா நீ நினைச்ச மாதிரி வாழலாம். என்னால முடியாதுன்னு நீங்க சொல்றத எவரோ ஒருவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஏதோ ஒரு சொல் தான் நம் வாழ்க்கையை மாத்துது. நினை, ஆழமா நினை. முடியாதது என எதுவும் கிடையாது. உலகத்துல அடைய முடியாத எல்லை என்று எதுவுமே கிடையாதுங்க. அடைய முடியாது என நம் மனம்தான் சொல்லுது. உன் மனச உன் கண்ட்ரோல்லவே. நீ சாதிக்கிறதுக்கும் தோத்து போறதுக்கும் காரணம் உன் மனசு மட்டும்தான். தோக்கவே கூடாதுங்க. யார் உங்களை அவமானப்படுத்துறாங்களோ அவங்க முன்னால நீங்க உயர்ந்து காட்டணும். வெறித்தனமா வேலை செய்யுங்க, எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். அவமானம் நடக்கும் போது அங்க நீங்க அதை ஏனியா மாத்துங்க, அங்கிருந்து ஏறுங்க. எத்தனை பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க நாளேன்னு தள்ளி போட்டுட்டு. ஜெயிக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம், அவங்க இன்னைக்கே செய்கிறாங்க, நீங்க பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுடுறீங்க. ஜெயிச்சிடுங்க. யாராவது உன்னால முடியாதுன்னு சொல்றாங்களா? பேசாதீங்க, உங்களோட செயலால சாதிச்சு காட்டுங்க. நீங்க ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு சொன்னீங்கன்னா, சாதிச்சுட்டு சொன்னீங்கன்னா உலகம் அதை ஏத்துக்கும்.
அதை மனசில் வைங்க. உங்களால் முடியும். சாதிக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களை தடுக்க யாராலையும் முடியாது. உலகத்தில் நம்ம சாதிக்கணும்னு முடிவெடுத்துட்டோம்னா யாராலையும் நம்மளை தடுக்க முடியாது. உன் மனசை உன் கண்ட்ரோலில் வை. உன்னோட பலவீனங்களை உடைத்து எறிந்து விடு. சாதிக்கலாம் என முடிவெடுத்தால் முயற்சி செய். உன்னால் சாதிக்க முடியும். நான் உன்னை நம்புகிறேன். இந்த உலகத்தில் நான் ஆல்ரெடி சொன்னது போல் ரொம்ப மதிப்பான ஒன்றுனா உன்னோட கோல். உன் கோல் என்ன, உன் வேல்யூ என்ன, உன் ட்ரீம் என்னன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா ஜஸ்ட் கெட் இட். ட்ரை பண்ணுங்க. உங்களால் முடியாததுன்னு சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. உன்னால் முடியாதுன்னு நீ சொல்கிறியா, அதை யாரோ ஒருவர் எங்கோ செய்து கொண்டு தான் இருக்கிறார். அதை நீ மனசில் வை. எதுக்குமே பயப்படாத. நீ பயப்பட வேண்டிய விஷயம், நீ பயப்பட வேண்டியது உன்னோட அந்த திறமை, உனக்குள்ள இருக்கிற ஹீரோ இந்த உலகத்துக்கு தெரியாம போயிடுமோன்னு தான் நீ பயப்படணும். உன்னோட அந்த திறமையை, உன்னோட அந்த டேலண்ட்டை இந்த உலகத்துக்கு நிரூபிக்க வாழ்க்கை ஒரு அழகான சந்தர்ப்பம். ஒரு முறை நமக்கு எல்லாருக்கும் கிடைச்ச இந்த வாழ்க்கையில் சாதிச்சிடுவோம். சந்தோஷமாக வாழுவோம். வாழ்க்கை ரொம்ப அழகானது. அனுபவித்து நம்மளோட கோல்ஸை ஒன்றா சாதிச்சு அழகான ஒரு இலக்கை அடைஞ்சு நம்மளோட அனைத்து ஆசைகளையும், அழகான ஆசைகளையும், இன்னொரு மனுஷனுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல், இன்னொரு மனுஷனோட சந்தோஷத்தை கலைச்சாமல் நம்ம எல்லாரும் நம்மளோட இலக்கை சென்றடைவோம். ஜெயிக்கணுன்ற வெறி இன்னும் அதிகரிக்குதா? சபாஷ். ஆமாங்க, உங்களால் முடியும். எவ்வளவோ பார்த்துட்டீங்க, எவ்வளவோ செஞ்சிட்டீங்க. இதெல்லாம் என்ன? உங்களால் முடியும்னு நினைங்க. உலகத்தில் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. சாதிங்க. சாதிச்சுட்டு கீழே கமெண்ட்டில் போடுங்க, ஆமாம் நான் ஜெயிச்சிட்டேன், என்னால் முடியும் அப்படின்னு. உங்களால் முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களால் முடியும். ஆமாம், நீங்கள் சாதிச்சிடுவீங்க. அப்போது ஆல் தி பெஸ்ட். பி ஹாப்பி. சந்தோஷமாக இருங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. முயற்சி செய்யுங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எல்லாமே நீங்கள் ஆசைப்பட்டது போல் கிடைச்சிடும். லைஃப் ரொம்ப அழகானது. சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே உங்களோட ஒவ்வொரு பயணத்தையும் அழகாக உங்களோட கோல்ஸை போய் சேரணும்னு நான் கோட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அப்போது இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இப்போவே போய் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள். விடாமுயற்சி. வெற்றி உங்கள் கையில்.